ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெவி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியான வேலை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டிசைன் தான் போட போகிறோம். அதுக்காக இது சின்ன மோட்டிவ் எடுத்துக்கிறோம். இது மட்டும் இருந்தாவே போதும். நீங்கள் அதை ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சைஸு கார்பன் ஷீட் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம ஃபுல் டிசைன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஷேப் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட்டில் பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். அது கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிசைன் ட்ரேஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டு இல்லையா, அதில் நம்ம அந்த சேரீ கலரில் த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு 5 to 5 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 10 த்ரெட்டு வந்துடும். அதை மட்டும் வச்சுட்டு நம்ம எங்கெங்கே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணுமோ அங்கங்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸு ஃப்ளார்ஸுக்கெல்லாம் நம்ம ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பீடு வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த கொம்பு டிசைன் மாதிரி போகிறோம் இல்லையா, அதுக்கும் ஸ்டெம்மு கொடி டிசைனும் அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் வச்சு ஒரு குட்டி மோட்டிவ் அது மட்டும் நம்ம கட் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேரீ கலரில் இருக்கிற ஜர்தோசியில் இது மாதிரி நம்ம லீஃப் ஃபுல்லும் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் அங்கங்கே ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஒர்க்கை பிரித்து பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக் நெக் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே சென்டர்லேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் 2 சைடும் ஈக்குவலாக கிடைக்கும். சென்டரில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளார் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு அதாவது அந்த சேரீ கலரில் இருக்கிற சில்க் காட்டனே அட்டாச் கீழே பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம பேக் நெக்கில் பண்ண அந்த ஃப்ளார் மோட்டிவே கன்டினியூ பண்ணியிருக்கிறோம். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கீழே அந்த ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம ஹேங்கிங் கொடுத்துருக்குறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போதும் நம்ம அந்த லாக் இல்லாத ரிங்கை கீழே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே என்ன கலர் கிளாத் அட்டாச் பண்ண போகிறோமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளவுஸை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸில் கீழே வச்ச கலரு தான் நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, கீழே இருக்குது இல்லையா அந்த க்ரீன் கலர், அது அதாவது நிறையா இருக்கிறனால நம்ம இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவே கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கொஞ்சமாக இருக்கிற கிளாத்தை ஃப்ரேம் மேலே வச்சுட்டு நீங்கள் சுற்றியும் அந்த பால் பின் இருக்கு இல்லையா, அது குத்திக்கோங்க. அதை போட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரேம்லேயே மாட்டிக்கலாம். இப்போது 2 கிளாத்தும் வச்சு நம்ம ஃப்ரேமில் மாட்டியிருக்கிறோம். 2 கிளாத்துமே சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரேம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஸ்லீவ் பார்ட்டு. அந்த ஸ்லீவ்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சு ஹைட் இருக்கிற ஸ்லீவ் அப்படின்னா நான் ஒரு பாதி எடுத்திருப்பேன். ஒரு 4.5 இன்ச் பக்கம் எடுத்திருப்பேன் சென்டர் ஹைட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு ஒரு 2.5 மூடு எடுத்துக்கலாம். சுற்றியும் நம்ம டபுள் செயின் கொடுத்துட்டு அதை சுற்றியும் அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபுல்லும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத்தை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதை கீழே இருக்கிற க்ரீன் கலர் கிளாத்து கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஒரு எட்ஜில் ஆரி நீடலை வச்சுட்டு இது மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இப்படி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற கிளாத்தில் நீடில் படாமல் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிளாத்துக்கும் க்ரீன் கலர் கிளாத்துக்கும் சென்டரில் தான் நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹோல் விழுந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சு மெதுவாக கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக கீழே இருக்கிற கிளாத்தில் நம்ம டச் பண்ணக்கூடாது.
சப்போஸ் நம்ம அத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நம்ம திரும்ப பண்ணணும். இப்படி நீங்க எட்ஜில வந்து இது மாரி கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நம்ம அந்த ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் போட்டுருக்கிறோம் இல்லையா? அந்த எட்ஜ்லயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒட்டியே வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. பொறுமையா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழ இருக்கிற கிளாத்ல வந்து நம்ம சிசர் வந்து படக்கூடாது. இது வந்து சில்க் காட்டன் அப்படிங்கிறனால, ஈஸியா வந்து சிசர் பட்டுச்சுன்னா டக்குன்னு கிழிஞ்சிரும். அந்த கிளாத்தே வந்து நம்ம கிடைக்காம கூட போயிரலாம். அதனால நீங்க பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் வந்து ஏன் போட்டோம் அப்படின்னா, நம்ம 2 கலர் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறோம் இல்லையா? அந்த கிளாத் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃப்யூச்சர்லேயும் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் வந்து போட்டிருக்கிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் வந்து போட்டிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணும்போது, இப்போ வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்களே, நீங்க 1/4 இன்ச் உள்ள தள்ளியே நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சர்ல வந்து சில பேர் வந்து டைட் புடிச்சாங்க அப்படின்னா, ஸ்லீவ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிறனால அவங்க டைட் பண்ண முடியாது. நீங்க 1/4 இன்ச் உள்ள தள்ளியே நீங்க நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா, அங்க வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத் மட்டும் தான் இருக்க போகுது. நீங்க கட் பண்ணும்போது இது மாரி நீங்க க்ளூ போட்டுக்கோங்க. அப்போ க்ளூ போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம போட்டுருக்க ஸ்டிச்சுக்கு பக்கத்தாலேயும் அந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வராது. நீங்க பேக் சைடுல ஸ்டிச்சுக்கு பேக் சைடுல நீங்க வந்து க்ளூ போட்டுக்கோங்க. அதாவது கிளாத்தோட பேக் சைடுல க்ளூ போடுறீங்க அப்படின்னா, ஸ்டிச்சு போட்டுக்கலையும் அதுக்கு வெளி பக்கத்துல நீங்க க்ளூ போட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம வெளிப்பக்கம் தான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். க்ளூ போட்டிருக்கிறது தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிறதுக்கு வெளிப்பக்கம் தான் நம்ம வந்து க்ளூ போட்டிருக்கிறோம். ஏன்னா, வெளிய இருந்து அப்பதான் வந்து கிளாத் பிரியாம இருக்கும். இல்லைன்னா, பிசுறு பிசுறா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சுக்கு உள்ள வந்து நீங்க க்ளூ போட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம உள்ள இருக்கிற அந்த ப்ளூ கலர் கிளாத் தான் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அதனால. அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சைட்லயே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஃப்ரேம்லேருந்து அந்த கிரீன் கலர் கிளாத்த வந்து எடுத்துரலாம். நான் கிரீன் கலர்ன்னு சொல்லிட்டே இருக்கேனே, இது கிரீன் கலர் தான். இது வந்து கேமரால இது மாரி ஒரு வித்தியாசமான கலரா தெரியுது. ராமர் கிரீன் மாரி தெரியுது. ஆனா, இது நல்லாவே ஒரு டார்க் கிரீன் தான். இது மாரி பிசுறு வரும். அது வந்து நம்ம க்ளூ போட்டுக்கிறனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடுல அந்த எக்ஸ்ட்ரா இருந்த கிரீன் கலர் கிளாத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் கிளாத் மட்டும் ஃப்ரேம்ல இருக்கிற மாரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுக்கு மேல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அதாவது ஸ்லீவோட பாட்டம் சைடு. இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஹேங்கிங் வந்து அட்டாச் பண்ண போறோம். அதனால கீழ வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா உள் பக்கத்துல குடுத்துக்கிறேன். ஏன்னா, உள் பக்கம் வந்து லைட்டா பிசுறும் இருக்கும் இல்லையா? அதனால செயின் ஸ்டிச் குடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி சுத்தியுமெல்லாம் மறுபடியும் ஒரு லைன் வந்து ஜிக்ஸாக் குடுத்துட்டு அது மேலேயே. இப்போ டபுள் ஜிக்ஸாக் வந்து இருக்கும் அந்த லைன்ஸ் மேல. அதுக்கப்புறம் 1/4 இன்ச் கேப் விட்டு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்படி செங்குத்தாக லைன்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் டிவைட் பண்ணி இது வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டில் இருக்குது. அதனால் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு வச்சுட்டு 3ஆக வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மெழுகு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஒயிட் பென்சில் அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் வந்து வெறும் ஜரி த்ரெட்டில் லைனும், இன்னொரு பார்ட்டில் வந்து கட் பீடு பெரிய சைஸ் கட் பீடு தான், அதை வச்சு ஒரு லைனும் கொடுத்துருக்குறேன். அது நார்மலாக எப்போ போல் ஒர்க் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இது வந்து ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். நம்ம கட் பீடு மேலே ஒர்க் பண்ணுறதுனால நான் கட் பீடே 2 பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங் பீடு போட்டுட்டு திரும்பியும் லாஸ்ட்டில் ஒரு கட் பீடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்ட கட் பீடை மட்டும் விட்டுட்டு திருப்பியும் அந்த ஹேங்கிங் பீடுக்குள்ளே இருக்குல்லையே அதுக்குள்ளேயே நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், த்ரெட்டை நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்து நம்ம த்ரெட்டு வெளியே எடுத்துலையே அது பக்கத்துலேயே நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் பீடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப கேப் விட்டும் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு அந்த ஹேங்கிங் பீடு ப்ளூ கலர் ஹேங்கிங் பீடு இருக்கு இல்லையா, அது வந்து லேசாக டச் ஆகிறாப்புல மட்டும் வச்சுட்டு நான் அந்த மாதிரி கேப் இருந்தாவே போதும். அது மாதிரி நீங்கள் ஹேங்கிங் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் எப்போ போல் நார்மலாக தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ளாரை வந்து இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து சும்மா சின்ன புட்டா தான். இது எல்லாமே ஈஸி தான். ஆனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல எது மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதுவும் முக்கியம்தான். இப்போ பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஃப்ளார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் சென்டரில் வந்து அந்த ஃப்ளார் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரே மோட்டிவ் வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே தாராளமாக வாங்கலாம். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு ஆரி கிளாஸ் பற்றியும் இது மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான டிசைனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.